அதிகம் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகளில் பிரதானமாக இருக்கும் 500 ரூபாய் நோட்டுகளில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் வந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த கள்ள நோட்டுகளை எப்படி கண்டறிவது என்பது குறித்தும் எச்சரிக்கையாக இருப்பது குறித்தும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஆண்டு அமல்படுத்தப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு புதிய 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டு அவை பயன்பாட்டில் இருந்து வருகின்றன. இதில் 2000 ரூபாய் நோட்டுகளின் பயன்பாடு குறைந்து 500 ரூபாய் நோட்டுகளே அதிகம் புழக்கத்தில் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் புதிய 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக கண்டறிந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் மற்றும் ரிசர்வ் வங்கிக்கு கீழ் இயங்கும் வங்கிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கள்ள நோட்டுகள் அசல் நோட்டுகளையே மிஞ்சும் வகையில் நேர்த்தியாக அச்சடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை கண்டறிவதில் பெரும் சவால் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நோட்டின் தரம் அசலுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் இருந்தாலும் ஒரே ஒரு எழுத்து பிழையால் அவற்றை கண்டறிய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதாவது 500 ரூபாய் நோட்டில் இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிசர்வ் என்ற வார்த்தையில் இ என்ற ஆங்கில எழுத்துக்கு பதிலாக ஏ இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த மாற்றத்தை மிகவும் நுணுக்கமாக பார்த்தால்தான் தெரியும் என்பதால் உஷாராக இருக்கும்படியும் உத்தரவு பறந்திருக்கிறது. இந்த கள்ள நோட்டுகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டதால் அவற்றை கண்டறிந்து தடுக்கும் வகையில் அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கள்ள நோட்டுகளை அச்சடித்து அவற்றை புழக்கத்தில் விட்டவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் NIA அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது.